நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 32. என்ன கோவிந்தா, உன்னால் அது முடியாதா என்ன? ஜெயந்தன் கேட்டார். முயற்சி பண்றேன், கோவிந்தன் பதிலளித்தான். இப்படி சொன்னா எப்படி? அழிச்சே தீரணும். நாங்க உனக்கு புதுசா ஒரு மறு பிறவியையே தந்திருக்கோம். ராத்திரி நேரங்களில், அதாவது சூரியன் மறைவதிலிருந்து பொழுது விடிவது வரையில் நீ ஒரு மனிதனைப் போலவே நடந்து கொள்ளலாம். பகல் நேரத்தில் இந்த கிட்டங்கிக்குள்ளேயே படுத்துக்கொள்ளவும் செய்யலாம். சந்துநாயர் எடுத்துக் கூறினார். அவர் சொன்னதெல்லாம் சரிதான். இரவு நேரத்தில் தன்னை எந்த காரணம் கொண்டும் சந்தேகிக்க முடியாது. தான் பிரபாகரனே தான். பிரபாகரனின் வீட்டுக்கு கூட போகலாம். அவனுடைய அம்மாவுக்கு கூட சந்தேகம் ஏற்படாது. உண்மையிலேயே ஒரு புது பிறவிதான் கிடைத்திருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அதுவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். ஒரு இரத்த ராட்சசாக மாறி அவன் மனித இரத்தத்தையும் சுவைக்கலாம். சமீப காலம் வரை ஓர் எலும்பு கூட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த அவனுக்கு இது உண்மையிலேயே புது வாழ்வுதான். எனவே இந்த வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று அவன் தீர்மானிக்கவும் செய்தான். இந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் ஜெயந்தனையும் சந்துநாயரையும் அனுசரித்துப் போவதைத் தவிர வேறு வழியில்லை. ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. பிரபாகரனோட உடம்பு கிடைச்சிட்டதால நீ முழுசா ஒரு மனுஷனா மாறிட்டதா நினைக்காத. பகல் முழுவதும் நீ பொணம்தான். இந்த உடம்பை சாம்பலாக்கிட்டா நீ பழையபடி ஒண்ணுமில்லாம போய்விடுவாய். இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் சரி, ஜெயந்தன் எச்சரிக்கையாக கூறினார். உண்மைதான். இவர்களுடன் இணங்கிப் போகாவிட்டால் தன்னுடைய நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நாங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்லையா? இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது, ஜெயந்தன் நினைவூட்டினார். சரி, செய்யுறேன், அவன் ஒப்புக்கொண்டான். மறுநாள் சனிக்கிழமை. சூரியன் மறைந்த உடனேயே கோவிந்தன் தேங்காய் கிட்டங்கியிலிருந்து எழுந்தான். வெளியே வந்து சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் தட்டுப்படவில்லை. சற்று நேரத்திற்குள் ஜெயந்தன் தான் அங்கு வந்தார். என்ன, இன்னைக்கு காலேஜில் போய் முயற்சி பண்ணலாம் இல்லையா? ஜெயந்தன் கேட்டார். போகலாம், ஆனால் நான் எப்படி கதவை திறப்பது? சந்தேகத்துடன் கேட்டான். அதுக்கான சக்தியெல்லாம் உனக்கு இருக்கிறது. நீ தாழ்பாலை பிடித்து இழுத்தாலே அது தானாக திறந்து கொள்ளும், ஜெயந்தன் கூறினார். அந்த எலும்புக்கூட்டை இங்கே கொண்டு வந்து கொடுத்தால் போதும் இல்லையா? கோவிந்தன் கேட்டான். சந்துநாயரும் ஜெயந்தனும் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். அவர்கள் இருவரது யோசனையும் ஒன்றுதான். கோவிந்தனால் அந்த எலும்புக்கூட்டை அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாது. எனவே அவன் அந்த எலும்புக்கூட்டை இங்கு கொண்டு வந்தால் மற்றதை தாங்களே கவனித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். சரி, அப்படியே செய். மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், ஜெயந்தன் கூறினார். மறுநாள் காலையில் குமார் எழுந்து குளித்து முடித்தவுடன் நேராக பிரபாகரனின் வீட்டுக்குத்தான் போனார். பிரபாகரனின் அம்மா தோசை வார்த்து வைத்திருந்தார். ராத்திரியில பிரபாகரன் வந்திருந்தான். ஆனா ஒன்னும் சாப்பிடலை. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. இப்ப வீட்டிலிருந்து அவன் எதையுமே சாப்பிடுறதில்லை. அம்மா முறையிட்டார். அவனோட புது சிநேகிதன் அவ்வளவு நல்ல ஆளா தெரியலை. எதனால் பிரபாகரன் இந்த மாதிரி மாறிப்போனான்னு யோசிச்சு பார்க்குறேன். ஒன்னும் பிடி கிடைக்கலையே. குமார் அம்மாவை பார்த்தபடி பேசினார். நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் அவன் எப்படி மாறிப்போவான் பாருங்க. எல்லாம் மாயமா இருக்கு. பகல் நேரத்துல அவனை கண்ணால் கூட பார்க்க முடியலை. என்ன வந்தாலும் சரி, இன்னைக்கு பகல்ல நான் அவன் எங்க இருக்கிறான்னு தேடி விசாரிக்கிறேன். குமார் தனது காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். எங்கெங்கெல்லாமோ தேடி அலைந்தார். இதுவரை கள்ளுக்கடை பக்கமாக போனதில்லை. என்றாலும் அங்கேயும் போய் தேடி பார்த்தார். அன்றொரு நாள் குட்டப்பனுடன் வந்ததைத் தவிர அதற்கப்புறம் பிரபாகரனை பார்க்கவே இல்லை என்று கடைக்காரன் சொன்னான். ஆனால் மதியத்துக்குப் பிறகு குட்டப்பன் வருவதுண்டு என்றும் தெரிவித்தான். எனவே குட்டப்பனை நேரில் பார்த்து விசாரிப்பதுதான் நல்லதென்ற முடிவுக்கு வந்தார் குமார். மதியத்துக்குப் பிறகும் கள்ளுக்கடைக்கு வந்தார். ஒரு நாளும் இல்லாத திருநாளாக கள்ளுக்கடையில் குமார் உட்கார்ந்திருப்பதை பார்த்த எல்லோருமே அவரிடம் குசலம் விசாரித்தனர். அவர் கள்ளு குடிப்பதற்காக வரவில்லை என்பது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். கேட்டவர்களிடம் தான் பிரபாகரனை பார்க்க வந்திருப்பதாக மட்டும் தெரிவித்தார். என்ன திருமேனி, திடீர்னு இந்த பக்கம்? கடைக்குள் நுழைந்த குட்டப்பன் கேட்டான். உட்கார் குட்டப்பா, உங்க 2 பேரையும் தேடித்தான் வந்திருக்கிறேன். குட்டப்பன் துணுக்குற்றான். எதற்காக நம்மை தேடி வந்திருப்பார்? அவன் மனம் யோசிக்கத் தொடங்கியது. உட்காரக்கூட தயங்கினான். உட்கார் குட்டப்பா, குமார் வற்புறுத்தினார். உட்கார்ந்தான். நான் பிரபாகரனை தேடி வந்திருக்கிறேன். அவனை பார்த்தே 2-3 நாள் ஆச்சு. கடைசியா அவனை உன் கூடத்தான் பார்த்ததா ஆளுங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவனை பத்தி எந்த விவரமும் தெரியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்க, குமார் சொன்னார். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாத்தான்.
நான் எங்கெங்க எல்லாமோ விசாரிச்சு பார்த்துட்டேன். அப்புறம் மத்தவங்க சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால்தான் சரி எதுக்கும் முன்னையே பார்த்து கேட்டுடலாம்னு வந்தேன். முக்கியமா அவனை இப்போ பகல் நேரத்துல பார்க்கவே முடியறதில்லை. ஐயோ, இது இப்படிப்பட்ட ஒரு விஷயமா போச்சே. குட்டப்பன் தன்னையும் மீறி நெஞ்சில் கை வைத்தான். நீ பயப்படாதே குட்டப்பா, அவனை பகல் நேரத்துல பார்க்க முடியலை. ராத்திரி நேரத்துல அவன் வீட்டுக்கு வந்துட்டு போறதா அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் குட்டப்பனுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. இப்பத்தான் நிம்மதியா இருக்கு. அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலைன்னு அவங்க அம்மா சொன்னதுல இருந்து தெரியுது. அதனால அதை விட்டு தள்ளுவோம். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்? ஏன் இப்படி ஒளிஞ்சு திரியிறான்? அவன் மேல ஏதாவது கேஸ் இருக்கா? உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? ச்ச, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கள் எடுத்து வந்த சப்ளையரிடம் வேண்டாம் என்று கையால் ஜாடை செய்தபடி பேசினான் குட்டப்பன். அவனால் பல காரியங்கள் ஆக வேண்டியிருக்குது. அதனால அவனோட இருப்பிடத்தை முதலில் கண்டுபிடிக்கணும். அவன் இல்லாம நான் தனியா ஒன்னும் பண்ண முடியாது. அதனால்தான் கேட்கிறேன். நான் விசாரிச்சு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட வந்து சொல்றேன் திருமேனி. நீங்க இப்ப புறப்படுங்க. நானே வர்றேன், குட்டப்பன் சொன்னான். குமார் தனது இல்லத்துக்கு திரும்பினார். கள்ளுக்கடையிலிருந்து வெளியேறிய குட்டப்பன் பிரபாகரனை தேடி அலைந்தான். எங்கெங்கெல்லாமோ அவனைப் பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடினான், விசாரித்தான். ஒரே ஒருத்தர் மட்டும் இரவு நேரத்தில் அவனை பார்த்ததாகச் சொன்னார். மாலை நேரத்துக்குப் பிறகு குட்டப்பன் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தான். குமாரும் ஸ்ரீதேவியும் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தனர். மனதை மயக்கும் அழகியான ஸ்ரீதேவியை பார்த்ததும் குட்டப்பன் மலைத்தே போனான். மட்டுமின்றி எங்கேயோ பார்த்த முகமாகவும் அவனுக்கு தோன்றியது. இவங்க யார் திருமேனி? எனக்கு தெரிஞ்ச முகமாவும் தெரியுது, குட்டப்பன் கூறினான். நீங்க பார்த்திருக்க வழியே இல்லை. என்னோட சம்சாரம் இது. வடக்கு பக்கம் ரொம்ப தொலைவில் இருக்குது இவங்க வீடு, குமார் கூறினார். அப்படியா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட செய்தியே எங்களுக்கெல்லாம் தெரியாதே. குட்டப்பன் ஸ்ரீதேவியின் மீது வைத்த கண்ணை எடுக்காமலேயே பேசினான். நாங்க ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க என் கூட காலேஜில் லெக்சரரா வேலை செய்யறாங்க. குமார் புன்னகைத்தவரை ஸ்ரீதேவியை பார்த்து கூறினார். அவள் தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். உண்மையை சொல்றதுக்கென்ன? இவங்கள மாதிரியே ஒரு பொண்ணு இந்த ஊர்ல இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க செத்து போயிட்டாங்க. கொலை பண்ணிட்டதாவும் பேசிக்கிறாங்க. குட்டப்பன் பழைய நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்தான். நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தரை மாதிரியே உலகத்துல 7 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த உருவ ஒற்றுமை சாத்தியம்தான். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? பிரபாகரனை பத்தி சொல்ல வந்த விஷயமே மாறிப்போச்சு. என்ன, எங்கேயாவது அவனை பார்க்க முடிஞ்சுதா என்ன? குமார் விசாரித்தார். ராத்திரி நேரத்துல அவனை பார்த்ததா சாக்கோ சொன்னான். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசலையாம். எங்க பார்த்தாராம்? சந்து நாயரோட தேங்காய் குடவுன்ல இருந்து வெளியே வரும்போது பார்த்தானாம். அப்படின்னா அவன் அவங்க மாமா பிடியில் வசமா மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். இந்த நிலைமையில என்ன பாக்குற தர்ம சங்கடம் வேண்டாம்னு ஒளிஞ்சு நடக்கிறானோ என்னவோ. குமார் யோசனையில் ஆழ்ந்தார். ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். குட்டப்பன் முற்றத்தில் இருந்த துளசி மாடத்தின் மீது சாய்ந்து உட்கார்ந்தான். அப்போதும் அவனது பார்வை ஸ்ரீதேவியின் மீதே இருந்தது. ஸ்ரீதேவியை கொலை செய்த நபர்களுள் அவனும் ஒருவன் என்கிற விஷயம் திரும்ப திரும்ப நினைவிலேயே சுழன்று கொண்டிருந்தது. இருப்பினும் தனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கும் ஸ்ரீதேவியை பார்த்தபோது அவனுள் பயம் தோன்றாமல் இல்லை. மேற்கொண்டு என்ன செய்யலாம்? குமார் கேட்டார். குட்டப்பன் பதில் அளிக்கவில்லை. பிரபாகரனை எப்படியும் கண்டுபிடிச்சே ஆகணும். நாம சந்து நாயரோட தேங்காய் குடோன் பக்கம் போய் தேடி பார்க்கலாமா? குமார் கேட்டார். அதுக்கென்ன, தாராளமா போகலாம். நானும் உங்க கூட வர்றேனே. குட்டப்பன் ஒப்புக்கொண்டான். நானும் வர்றேனே, ஸ்ரீதேவி மெதுவான குரலில் பேசினாள். என்னது, நீங்களும் தேங்காய் குடோனுக்கு வருவீங்களா? அதுவும் ராத்திரி நேரத்துல? குட்டப்பன் சிரித்தான். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என்ற ஸ்ரீதேவி எழுந்து உள்ளே போனாள். குமாரும் குட்டப்பனும் சேர்ந்து சந்து நாயரின் தேங்காய் குடோனை நோக்கி நடந்தனர். இரவு மணி 10க்கு மேல் ஆகியிருந்தது. தோப்புக்குள் நுழைந்த உடனேயே தேங்காய் குடோன் பக்கம் வெளிச்சம் தெரிந்தது. உள்ளே யாரோ இருக்கிறா போல தெரிகிறது, குட்டப்பன் ரகசியமான குரலில் பேசினான். சத்தம் எழுப்பாம நாம நடந்து போய் முடிஞ்சா யார் இருக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கணும், குமார் கூறினார். இருவரும் எச்சரிக்கையுடன் தேங்காய் குடோனை நெருங்கினர். பலகை சுவர்களின் இடைவெளி வழியாக உள்ளே உற்று பார்த்தனர். சந்துநாயரும் ஜெயந்தனும் தட்டுப்பட்டனர். பிரபாகரனை காணவில்லை. அவன் போய் இந்த தடவை கண்டிப்பா கொண்டு வந்து விடுவான். அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, சந்துநாயரின் குரல். உருவமும் பிரபாகரனோடதானதால் யாரும் சந்தேகப்படவும் மாட்டாங்க. ஜெயந்தன் கையில் வைத்திருந்த கிளாஸை காலி செய்துவிட்டு உதட்டை துடைத்தபடி கூறினார். இங்க வந்துட்டா என்ன காரணத்தினாலும் தாமதிக்க கூடாது. உடனே அவனை எரிச்சுடணும், சந்துநாயர் உறுதியான குரலில் கூறினார். அவர்கள் எதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்று குமாருக்கு புரியவில்லை. இதன் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. காலம் எல்லாம் கதைகள். நன்றி.